இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் எல்லார்கிட்டையும் உங்கள் பெருக்கத்திற்கு தேவையான ஒரு காரியத்தை கொடுத்துருப்பாரு. அதை நாம் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடித்த நாள்லேருந்து உங்களுடைய பெருக்கம் தொடங்கும். நாம் அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். அதற்காக தான் ஜெபிக்கிறோம், உழைக்கிறோம், ஓடுகிறோம். ஆனால் திரட்சியை காண முடியலை. ஏதோ அந்தந்த நாளைய சமாளித்து போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட உள்ள அந்த காரியம் அது உங்கள் திறமையாக இருக்கலாம், உங்களுடைய தாளந்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அனுபவமாக இருக்கலாம். அதை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க. சாரிபாத் விதவை கொஞ்சோண்டு எண்ணெயையும் ஒரு பிடி மாவையும் தேவ மனுஷங்கிட்ட கொடுத்தாள். பேதுரு படகை கொடுத்தான். சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்தான். இவங்க எல்லாருடைய கொஞ்சமும் இல்லாமையும் இவங்க கிட்ட இருந்த ஒரு காரியத்தினாலே திரட்சியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்தது. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த வார்த்தைகளை உங்களை நோக்கி அனுப்புகிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா, ஆசீர்வதிச்சிங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இன்றைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கிரியை செய்ய போகுது ஏசப்பா. பெருக்கத்தை காண முடியாமல் அப்பா வறட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தட்டுப்பாடோட அப்பா இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன், இந்த பற்றாக்குறையோடு நான் எப்படி வாழ போகிறேன்னு சொல்லி அப்பா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை அப்பா பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகுதுப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான்ப்பா இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கீங்க, என்னோடு ஜெபிக்க வைத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. அப்பா இந்த பிள்ளைகளுடைய கரங்களில் இருக்கக்கூடிய கொஞ்சத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. 5 அப்போ 2 மீன் 5000 பேரை போஷித்ததுப்பா, மீதி எடுக்க வச்சுதுப்பா. அமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுடைய சொற்ப வருமானம் அப்பா அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியலப்பா. பார்த்து அப்பா இதை வச்சு இதை செஞ்சிடலாமா, ஒரு 1000 ரூபாயை வச்சு 10,000 ரூபாய்க்கான பிளானை போடுறாங்க ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு மாதமும் இறுதியில் பற்றாக்குறையோடு முடிக்கிறாங்க ஏசப்பா. இந்த தரித்திரம் அப்பா இன்றோடு மாறணும் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்பா இந்த பொருளாதார பிரச்சனைகள் இன்றோடு தீர்க்கப்படணும் ஏசப்பா. தரித்திரத்தை மாற்றி போடுங்க ஏசப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளையும் அமேன், ஒவ்வொரு பிள்ளைகளின் பேர்களையும் சொல்லி நீங்கள் அழைக்கிறீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்காக சிலுவையில் அப்பா நீங்கள் தரித்திரரானீங்க ஏசப்பா. நாங்கள் ஐஸ்வர்யவானாக மாறணுங்கிறதுக்காக நீங்கள் தரித்திரரானீங்கப்பா. அமேன், ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய அப்பா அந்த தரித்திரமும் இன்றைக்கு மாறுகிறதுப்பா. அமேன். என் தேவன் அப்பா நீங்கள் ஐஸ்வர்யவனாக இருக்கிறதுனால நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. சகல விதமான பொன்னும் பொருளும் உம்முடையதாக இருக்கிறதுனால அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஐஸ்வர்யவான் தான்ப்பா. அமேன். சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இன்றைக்கு சுதந்திரித்து கொள்ளுகிறோம் அப்பா. எங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அப்பா நாங்கள் இன்றைக்கு சுதந்திரித்து கொள்ளுகிறோம் அப்பா. தரித்திரம் மாற்றப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை
பிள்ளைகளையும் அமேன் அப்பா அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளும் சந்திக்கப்பட்டு அப்பா அவங்க வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத பெருக்கத்தை இப்பொழுது பார்க்கணும் ஏசப்பா. பேதுரு படகு உங்ககிட்ட கொடுத்தாம்ப்பா. 2 படகுகள் அமிலத்தக்கதாக அப்பா மீன்களை கொடுத்தீங்கப்பா. அமேன் ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா வெறும் படகினை இவ்வளவாக நிரப்ப வல்ல தேவன் நீங்கள் அப்பா. எங்களுடைய கரங்களை எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க ஏசப்பா. அமேன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையேப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த விலைவாசியில் நான் எப்படி சமாளிக்க போகிறேன், என் பிள்ளைக்கு இன்னும் சரியான வேலை இல்லையே, என்னுடைய கணவருடைய வேலை நிரந்தரமாக இல்லையே, வருமானம் ரொம்ப சொற்பமாக இருக்குதே, நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளின் கல்யாணத்தை முடிக்க போகிறேன், வீட்டை கட்ட போகிறேன் அப்பா. எல்லா விதமான பிரச்சனைகளையும் இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. இவங்களுக்கு இருக்கிற சொற்ப வருமானம் அப்பா ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வரட்டும் ஏசப்பா. ஆமேன் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரை. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் ஏசப்பா. கிருபையாய் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க இருதயத்தின் அப்பா விருப்பங்களை நிறைவேற்றுங்க ஏசப்பா. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் இப்பொழுது மாற்றப்படணும்ப்பா. கடன்கள் அனைத்தும் இப்பொழுது அடைக்கப்படணும் ஏசப்பா. அமேன். கடன்களை கட்டி கட்டி அப்பா அவங்களுடைய வருமானம் முழுவதும் அதில் போகுதுப்பா. நிறைய பேரோட வருமானம் ஹாஸ்பிட்டலுக்கு மருந்துகளுக்கு செலவழிக்கிறாங்கப்பா. விரயமாக போகிற உங்களுடைய கையின் பிரயாசங்கள் அப்பா அந்த பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை இப்பொழுது மாற்றுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா. அமேன். வேஸ்ட்டாக எங்கேயும் எதுவும் செலவாகாதபடிக்கு அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்தரலுங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்போது அப்பா பெரிய காரியங்களை செய்வீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுடைய தரித்திரம் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது மாற்றப்படுவதாக. அமேன். எல்லா காரியங்களையும் சுகமாய் உங்களுடைய பிள்ளைகளை தங்க வைங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஆசைப்படுகிற விஷயங்களை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுங்கப்பா. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவது போல அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை நீங்கள் இப்பொழுது நிறைவேற்றுங்கப்பா. அமேன். பரம தகப்பனாகிய நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் காட்டிலும் அதிக நேசமோடு அதிக அன்போடு உங்களுடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் இன்றைக்கு விருப்பங்களை நிறைவேற்ற போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா நீங்கள் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் பாராட்டுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டுட்டே இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், தடைகள் உடைக்கப்பட்டுச்சின்னு சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. அப்போ அந்த பிள்ளைகளால் செய்யவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்கள் சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது அப்பா அந்த பிள்ளையை புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உடைய கிருபையினாலும் தயவினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்கப்பா. அமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.